போட்டித் தேர்வுக்கு தயாராகி கொண்டிருக்கும் அனைத்து சகோதர சகோதரிகளையும் மூன் அகாடமி சார்பாக வரவேற்கிறோம். மேத்தா இலவச தமிழ் தேர்வு எண் 22க்கான கரெக்ஷன் கிளாஸ் தான். அதாவது 10ஆம் வகுப்பு ஃபுல் டெஸ்ட்டுக்கான கரெக்ஷன் கிளாஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓரளவு நம்ம எல்லாமே 6th to 10th வரைக்கும் எல்லாம் முடித்தாச்சு. இன்னும் அடுத்து நம்ம என்ன பண்ணணும்னா ரிவிஷன் ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேவா? அதுக்காக ரிவிஷனுக்கும் உங்களுக்கு வீடியோ தனியாக போட்டிருக்கோம். அந்த வீடியோவோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ஓகேவா? அந்த நீங்கள் டெஸ்ட்டு போட்டதோட ரிவிஷன் பண்ணுறது ரொம்ப முக்கியம். நீங்கள் படித்ததை ரிவிஷன் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸாம் டைமில் மறக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. அதனால் உங்களுக்கு ரிவிஷன் கிளாஸஸும் போட்டிருக்கோம். 6th ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கான வீடியோ உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் யூடியூப் லிங்க் நான் கொடுத்துட்றேன். ஓகேவா? அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், அதை பார்த்துட்டு ரிவிஷனை இப்போமே ஸ்டார்ட் பண்ணிடுங்க. உங்களுக்கு குரூப் 4க்கு டைம் ரொம்ப கம்மியாக இருக்குது. அதனால் ரிவிஷனை இப்போமே ஸ்டார்ட் பண்ணிடுங்க. அதுக்கான லிங்க்கு உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்படும். அதை பார்த்துட்டு உங்கள் ரிவிஷன் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஓகேவா? நம்ம டைரெக்டாக நீ கிளாஸ்க்குள்ளே போயிடும். கொஞ்சம் குயிக்காகவே நம்ம சராச்சரம் 100 கொஸ்டின் இருக்குது. கொஞ்சம் வேகமாக பார்த்துரும். ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஆளும் வேலும் பல்லுக்குருதி, 4ம் 2ம் சொல்லுக்குருதி எனும் பாடல் வரிகள் உணர்த்தும் மரங்களையும் தமிழ் எண்களையும் கேட்டிருக்காங்க. ஆளும் வேலும் அப்படின்னா என்னது? ஆளும்னா ஆலமரம், வேலும்னா என்னது? வேப்ப மரம். 4ம் 2ம் 4க்கான தமிழ் எண் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ச. ஓகேவா? 2க்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓ, இந்த மாதிரி இருக்கிறது. ஓகே, அப்படின்னா ஆப்ஷன் பி. ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கு ஆப்ஷன் பி. செகண்ட் கொஸ்டின் பாருங்கள். பொறுத்துக. ஓகேவா? சமணத்துறவி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவுந்தி அடிகள். அடுத்து இலங்கை மன்னன் யார் அப்படின்னா கயவாகு. ஆயர் மகள் மாதிரி, ஆடலரசி மாதவி, பெண் பூசாரி தேவந்தி. ஓகேவா? 5, 3, 1, 2, 4 ஆப்ஷன் டி. ரெண்டாவது கொஸ்டினுக்கு ஆப்ஷன் டி. மூணாவது கொஸ்டின். கீழ்கண்டதில் புரட்சி காப்பியம் என்றும் பெண்மை புரட்சி காப்பியம் என்றும் போற்றப்படும் நூல்கள் யாவை? ஓகேவா? இந்த புரட்சி காப்பியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிலப்பதிகாரத்தை சொல்லுவாங்க புரட்சி காப்பியம் அப்படின்ட்டு. பெண்மை புரட்சி காப்பியம் அப்படின்ட்டு மணிமேகலை சொல்கிறாங்க. ஓகேவா? அப்படின்னா ஆப்ஷன் ஏ. மூணாவதுக்கு ஆப்ஷன் ஏ. சிலப்பதிகாரத்தோட ஆசிரியர்னா இளங்கோ. ஓகேவா? மணிமேகலையோட ஆசிரியர் சீத்தலை சாத்தனார். அடுத்து 4th கொஸ்டின். நச்சப்படாதவன் என்று வள்ளுவர் குறிப்பிடுவது யாரை? நச்சப்படாதவன் என்று வள்ளுவர் குறிப்பிடுவது யாரை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பிறருக்கு உதவி செய்யாததால் ஒருவராலும் விரும்பப்படாதவன் தான் யார்? நச்சப்படாதவன். 4க்கு ஆப்ஷன் ஏ. 5. கல்வியில் பெரியவர் எனும் முதுமொழிக்குரிய தமிழ் புலவர் யார்? கல்வியில் பெரியவர் கம்பர்னு எல்லாருமே தெரியும். ஓகேவா? கம்பர் தான் கல்வியில் பெரியவர்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அதை டைரெக்டாக கொடுக்காம எப்படி கொடுத்துருக்காங்க? அவரோட ஊரை வச்சு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அவரை கம்பர் என்ன சொல்லுவாங்கன்னா திருவழுந்தூராரர் அப்படிம்பாங்க. ஆப்ஷன் சி. ஓகேவா? திருவழுந்தூராரர். கம்பர் நிறைய எழுதியிருப்பார். ஓகே, நிறைய படைப்புகள் படைச்சிருப்பார். அதில் முக்கியமானதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சிலை 70, ஏர் 70, சடகோபர் அந்தாதி, சரஸ்வதி அந்தாதி, திருக்கை வழக்கம், மும்மணிக்கோவை, முக்கியமானது கம்பராமாயணம். கம்பராமாயணத்துக்கு கம்பர்கிட்ட பெயர் ராமாவதாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவும் மறந்துடாதீங்க. ஓகேவா? அடுத்த 6th கொஸ்டின். வாயு வழக்கம் அறிந்து செறிந்திடங்கில் ஆயுள் பெருக்கம் உண்டாம் என்று பாடிய தமிழ் புலவர் யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வாயுராதனை அப்படிங்கிற ஒரு அதிகாரத்தில் ஔவையார் என்ன பண்ணியிருப்பாங்க? பாடியிருப்பாங்க. ஓகேவா? ஆப்ஷன் பி. 7th கொஸ்டின்.
மண்ணுலகம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உருவகம். மண்ணுலகம்னா என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உருவகம். நறுங்கனி, நறுங்கனினா பண்பு தொகை. மேவலால், மேவலால் அப்படிங்கிறது வந்து என்னது தொழிற்பெயர். உருதுயர் அப்படிங்கிறது வினைத்தொகை. அசைத்த அப்படிங்கிறது வந்து பெயரச்சம். ஓகேவா? நான் ஆப்ஷன் 2, 1, 3, 5, 4 எங்கே இருக்குது? 2, 1, 3, 5, 4 ஆப்ஷன் சி. ஓகேவா? 7க்கு வந்து ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட்டு 8th கொஸ்டின். கீழ்கண்டதில் அதிவீரராம பாண்டியன் எழுதிய புராண நூல்களை தேர்ந்தெடுக்க. ஓகேவா? அதிவீரராமன் பாண்டியனோட புராண நூல்கள் எதெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் டி லிங்க புராணம், கூர்ம புராணம். ஆப்ஷன் டி லிங்க புராணம், கூர்ம புராணம். இது போக அவர் நிறைய படைப்புகள் படைச்சிருப்பார். அதாவது நைடதம், நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா வாயு சம்கிதை, வாயு சம்கிதை, திருக்கை அந்தாதி, திருக்கருவை. ஓகேவா? திருக்கையில் திருக்கருவை அந்தாதி. இது எல்லாமே அவரோட படைப்புகள் தான். ஓகேவா? அதிவீரராம பாண்டியன் வந்து என்னென்னா கொற்கையோட அரசன். இவருக்கு வந்து சீவளமாறன் அப்படின்னு ஒரு பட்ட பெயர் உண்டு. சீவளமாறன் அப்படிங்கிற ஒரு பட்ட பெயரும் உண்டு. இவரோட இன்னொரு நூல் பார்த்தீங்கன்னா வெற்றி வேர்க்கை. ஓகேவா? அதாவது நருந்தொகை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த வெற்றி வேர்க்கையை. நெக்ஸ்ட்டு 9th கொஸ்டின் பாருங்கள். ஞாயிறு, திங்கள், நெஞ்சம் போன்ற அக்ரிணை பொருட்கள் சொல்லுன போலவும் கேட்டுன போலவும் சொல்லியாங்கு அமையும் என்று கூறும் இலக்கண நூல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொல்காப்பியம். ஆப்ஷன் சி தொல்காப்பியம். இதோட ஆசிரியர் யார்? தொல்காப்பியர். நெக்ஸ்ட்டு 10th கொஸ்டின். கீழ்கண்ட கூற்றுகளால் குறிக்கப்படுபவர் யார்? கீழ்கண்ட கூற்றுகளால் குறிக்கப்படுபவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெருக்கூத்தினை தமிழ் கலையின் முக்கிய அடையாளமாக்கியவர். இது ஃபஸ்ட்டு கூற்று. ஓகே. நாடக கலையை மீட்டெடுப்பதே தனது குறிக்கோள் என்றவர். நாடகத்தில் பயன்படுத்தும் நேரடி இசை முறையை அறிமுகம் செய்தவர். இதெல்லாம் யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ந முத்துசாமி. ஓகேவா? அவங்க தான் சொல்லியிருப்பாங்க ந முத்துசுவாமி. அதை டைரெக்டாக கொடுக்காம அவரோட புனைப்பெயர்களில் கொடுத்துருக்காங்க. ந முத்துசுவாமியை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கலை ஞாயிறு அப்படிம்பாங்க. ஓகேவா? எப்படி முத்துசாமின்னு கொடுக்கலாம், கலை ஞாயிறுன்னு கொடுக்கலாம். எது கொடுத்தாலுமே நமக்கு ஆன்சர் பண்ண தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? பாவலரேறு, பாவலரேறு யார்? பெருஞ்சித்திரனார். பெருஞ்சித்திரனார். அதுக்கப்புறம் மொழி ஞாயிறு தேவநேய பாவாணர். அடுத்து 11. அன்புடைய தலைவன் தலைவி இடையிலான உறவு நிலைகளை கூறும் அகத்திணைகள் மொத்தம் எத்தனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7. ஆப்ஷன் பி 7. ஓகேவா? அடுத்து பொறுத்துக்க பாருங்கள். முத்தையா, முத்தையானா யார்? யாரோட இயற்பெயர் முத்தையா? கண்ணதாசன் அவர்களோட இயற்பெயர் தான் எனது முத்தையா. ஓகேவா? கண்ணதாசன் பிறந்த ஊர் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிறுகூடல்பட்டி. ஓகேவா? சிறுகூடல்பட்டி. அப்புறம் 5. மாப்போ சிவஞானம் பிறந்த ஊர் எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சால்வன் குப்பம். சால்வன் குப்பம். 4. கூப ராஜகோபாலன், ராஜகோபாலன் பிறந்த ஊர் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கும்பகோணம். தி சோ வேணுகோபால் அவர்கள் பிறந்த ஊர் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவையாறு. ஓகேவா? கந்தசுவாமி அவர்கள் பிறந்த ஊர் எது அப்படின்னா மயிலாடுதுறை. 5, 4, 3, 2, 1. 5, 4, 3, 2, 1 ஆப்ஷன் பி. அடுத்து 13வது கொஸ்டின்.
ஒரு குறளை கொடுத்துட்டு அதை ஃபில் பண்ண கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு டேஷ் 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 இவை மூன்றன் நாமம் கெடக்கெடும் நோய். ஓகேவா? நாமம் கெடக்கெடும் நோய் எந்த மூணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதில் வரிசையாக எழுதியிருக்கணும். அதில் திருக்குறளில் எப்படி கொடுத்துருக்கானோ இவ்மூன்றும். ஓகேவா? இவ்மூன்றும் இவைன்னு வராது. ஓகேவா? நாம கெடும் நோய் இந்த இதை வந்து அந்த குறளில் எப்படி வரிசையாக இருக்கோ அதே வரிசையில் தான் எழுதுவாங்க. குறளில் எப்படி இருக்குன்னா காமம் மயக்கம் காமம் வெகுளி மயக்கம்னு வரும் குறளில். ஆப்ஷன் ஏ தான் வரும். காமம் வெகுளி மயக்கம். ஓகேவா? மூன்றன் நாமம் கெடக்கெடும் நோய். ஓகேவா? 13 ஆப்ஷன் ஏ. 14 மரமது மரத்தில் ஏறி மரமதை தோளில் வைத்து மரமது மரத்தை கண்டு மரத்தினால் மரத்தை குத்தி எனும் தனிப்பாடல் திரட்டின் ஆசிரியர் யார்? தனிப்பாடல் திரட்டின் ஆசிரியர் யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் பி சுந்தர கவிராசர். 15 எனக்கு எழுதி தருகிறாயா என்ற வினாவிற்கு எனக்கு யார் எழுதி தருவார்கள் என்று விடையளிப்பது எவ்வகை வினா எவ்வகை விடை? ஆப்ஷன் ஏ ஏவல் வினா. எழுதி தருகிறாயா அப்படிங்கிறது விடை பார்த்திங்கன்னா வினா எதிர் வினதல் வினாதல் விடை. ஓகேவா? ஆப்ஷன் ஏ. 16 கீழ்கண்டதில் இழிந்த செயலாக வள்ளுவர் உரைப்பது எதை? கீழ்கண்டதில் இழிந்த செயலாக வள்ளுவர் எதை உரைக்கிறார்னா அறிய வேண்டியதை அறிந்து முயற்சி செய்யாததனை. ஓகேவா? ஆப்ஷன் ஏ 16க்கு. 17 குறிஞ்சி இது வந்து திணை. இது எல்லாமே குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் இது எல்லாமே வந்து திணை. இது எல்லாமே அந்த திணைக்குரிய பறை. ஓகேவா? குறிஞ்சிக்கான பறை எது அப்படின்னா தொண்டகம். முல்லைக்கான பறை எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏறுகோட் பறை. ஓகேவா? மருதத்துக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மணமுலா. மருதத்துக்கு வந்து மணமுலா வேற நெல்லரி கிணைன்னு வரும். நெல்லரி கிணை. ஓகேவா? நெல்லரி கிணை. அடுத்து நெய்தலுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மீன்கோட் பறை. நெய்தலுக்கு வந்து மீன்கோட் பறை. பாலைக்கு பார்த்தீங்கன்னா என்னது துடி. 2 4 1 5 3 2 4 1 5 3 ஆப்ஷன் டி. அடுத்து 18 கூற்று 1 மாப்போ சிவஞானத்தின் வாழ்க்கை வரலாற்று நூல் எனது போராட்டம். கரெக்டு. மாப்போ சிவஞானத்தின் சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூல் வள்ளலார் கண்ட ஒருமைப்பாடு. இதுவும் கரெக்ட். 1966 கொடுத்துருப்பாங்க சாகித்ய அகாடமி விருது. அப்படின்னா ஆப்ஷன் பி கூற்று 1 மற்றும் 2 சரி. சிலப்பதிகாரத்தில் மாதவி ஆடிய 11 வகை ஆடலில் குடக்கூத்து எனும் ஆடல் எந்த நிகழ்கலையின் அடிப்படையாகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் பி கரகாட்டம். 20 இஸ்மத் சந்நியாசி என்பது எந்த மொழி சொல் மேலும் அதன் பொருள் யாது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ பாரசீக மொழிச்சொல். அதன் பொருள் வந்து தூய துறவி. ஆப்ஷன் ஏ. ஓகேவா? இஸ்மத் சந்நியாகி அப்படின்னு சந்நியாசின்னு யாரை சொல்லுவாங்கன்னா வீரமா முனிவரை. ஓகேவா? வீரமா முனிவரை சொல்லுவாங்க. யார் இவருக்கு அந்த பட்டத்தை கொடுத்தா அப்படின்னா திருச்சியை ஆண்ட சந்தா சாஹிப் அப்படிங்கிற ஒரு மன்னர் வந்து கொடுத்துருப்பார். ஓகேவா? திருச்சியை ஆண்ட சந்தா சாஹிப்ங்கிற மன்னர் கொடுத்துருப்பார். அடுத்து 21வது கொஸ்டின் தாவர உறுப்புகள் குறித்து கீழ்கண்ட இணைகளுள் சரியற்றது எது? தாவர உறுப்புகள் குறித்து கீழ்கண்டவற்றுள் சரியற்றது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாவரங்களோட இளம் பருவத்தினை குறிக்கும் சொல். ஆப்ஷன் ஏ தான் தவறாக இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா இளம் பருவத்தினை குறிக்கிறதுக்கு என்ன சொல்லுவாங்க? நாற்று, கன்று, குருத்து, பிள்ளை இதெல்லாமே சொல்லுவாங்க. ஓகேவா? துளிர் சொல்ல மாட்டாங்க. துளிர் வந்து கொழுந்து வகைகளில் உள்ளது தான் என்னது துளிர். அப்படின்னா ஆப்ஷன் ஏ தான் வந்து தவறானது. 22 தண்டலை மயில்களாட
தாமரை விளக்கம் தாங்க எனும் கம்பராமாயண பாடலால் சிறப்பிக்கப்படும் நிலம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி மருத நிலம். ஆப்ஷன் சி மருத நிலம். 23 பொறுத்துக. ஆக்சிமோரான். ஆக்சிமோரான் அப்படிங்கிறது வந்து சொல்முரண். அனாலஜி. அனாலஜி அப்படின்னா இணை ஒப்பு. பாரடாக்ஸ் முரண்படு மெய்மை. ஆன்டிதிசிஸ் அப்படின்னா எதிரிணை இசைவு. ஓகேவா. பைலிங்குவல். பைலிங்குவல்னா இருமொழி. அப்புறம் 2 4 5 1 3 2 4 5 1 3 ஆப்ஷன் சி. ஓகேவா. நெக்ஸ்ட்டு 24வது கொஸ்டின். வீணையிலிருந்து கவர்ந்த இசையை எங்கே கொண்டு போய் ஒலித்து வைக்கிறாய் என்று காற்றை பற்றி புதுக்கவிதை பாடியவர் யார் அப்படின்னா ஆப்ஷன் பி அப்துல் ரஹ்மான். ஆப்ஷன் பி அப்துல் ரஹ்மான். 25 அருணா ஓடினாள் எனும் எழுவாய் தொடர் குறித்து கீழ்கண்ட இணைகளுள் சரியற்றது எது அப்படின்னா ஆப்ஷன் டி அருணாவுடன் ஓடினாள் அப்படிங்கிறது தான். ஓகேவா. இது வந்து வேற்றுமை தொடர் கொடுத்துருக்கு. இதுதான் வந்து என்னது சரியற்றது. 26 கன்னிக்குமரி கடல் கொண்ட நாட்டிடையில் எனும் தொடர் உணர்த்தும் பொருள் யாது அப்படின்னா கடல் கொண்ட குமரி கண்டத்தை கூறுகிறது. ஆப்ஷன் பி. 27 ஈஸ்ட் இந்தியன் ரயில்வேஸ் எனும் ஆங்கில தொடரை பாரதியார் எவ்வாறு தமிழில் மொழிபெயர்த்துள்ளார் அப்படின்னா ஆப்ஷன் டி இருப்பு பாதை. 28 விளை நிலம் அப்படின்னா அவள். விளைநிலம் அப்படிங்கிறது அவள். வறண்ட நிலம் அப்படின்னா முரம்பு. மேட்டு நிலம் அப்படிங்கிறது வந்து சுவல். நீரை உறிஞ்சும் நிலம் அப்படிங்கிறது வந்து கரிசல். செம்மண் நிலம் அப்படிங்கிறது சிவல். 5 4 2 1 3 5 4 2 1 3 ஆப்ஷன் பி. 29 கீழ்கண்டதில் முல்லைத்திணைக்குரிய உரிபொருள் எது? கீழ்கண்டதில் முல்லைத்திணைக்குரிய உரிபொருள் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி இருத்தலும் இருத்தல் நிமித்தமும். இருத்தலும் இருத்தல் நிமித்தமும். ஆப்ஷன் பி இது வந்து முல்லைத்திணைக்குரியது. ஊடலும் ஊடல் நிமித்தமும் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மருதம். ஓகேவா. புணர்தலும் புணர்தல் நிமித்தமும் எங்கே அப்படின்னா குறிஞ்சி. பிரிதலும் பிரிதல் நிமித்தமும் அப்படின்னா பாலை. குறிஞ்சி முல்லை மருதம் பாலை. ஓகேவா. இது வந்து நெய்தல் வரல. குறிஞ்சி பார்த்தாச்சு, முல்லை பார்த்தாச்சு, மருதம் பார்த்தாச்சு, பாலை. அடுத்து நெய்தல் பாருங்கள். நெய்தல் நிலத்துக்குரியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரங்கலும் இரங்கல் நிமித்தமும். நெய்தலுக்கு பார்த்தீங்க அது மட்டும் பார்க்கல. இரங்கலும் இரங்கல் நிமித்தமும். ஓகேவா. நெக்ஸ்ட்டு புயலுக்கு பெயர் சூட்டியது பற்றி கீழ்கண்ட இணைகளுள் சரியற்றது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா அக்னி. கரெக்டு. தாய்லாந்து பெப்டி புயல். இலங்கை கஜா புயல். ஓமன் பிஜிலின்னு இருக்குது. அது ஓமன் வந்து பிஜிலி கிடையாது. இந்தியா தான் பிஜிலியோடு. இந்தியாவுக்கு தான் பிஜிலி. ஓகே. இந்தியா தான் பிஜிலிங்கிற நேம் கொடுத்துருப்பாங்க. அப்புறம் ஆப்ஷன் டி தான் தவறாக இருக்குது. 31வது கொஸ்டின். திருப்பரங்குன்றத்தின் அழகை பார்ப்பதற்கென்றே இயற்கை பதித்து வைத்த 2 பெரிய நிலை கண்ணாடிகளைப் போல வடபுறமும் தென்புறமும் நீர் நிறைந்த கண்மாய்கள் எனும் வரிகள் இடம்பெற்றுள்ள நூலினையும் அந்த நூலோட கவிஞர்களையும் தேர்ந்தெடுக்க அப்படிங்கிறாங்க. அது எந்த நூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறிஞ்சி மலர். அதோட ஆசிரியர் யாருன்னா நா பார்த்தசாரதி. 31க்கு ஆப்ஷன் ஏ. 32 செம்மை சான்ற காவிதி மாக்கள் என்று யாரை யார் போற்றியது? அமைச்சர்களை மாங்குடி மருதனார். ஆப்ஷன் சி. ஓகேவா. யாரை யாரை யார் போற்றியது. ஓகேவா. யார் அப்படின்னு ஃபஸ்ட்டு வந்துருந்துச்சு அப்படின்னா மாங்குடி மருதனார் வந்து ஃபஸ்ட்டு வந்துடும். அதுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்காங்க.
யாரை யாருன்னு கேட்டிருக்கு. ஓகேவா, எது ஃபஸ்ட்டு கேட்டிருக்கு, எது செகண்டு கேட்டிருக்கு, இதை பார்த்து போடணும். ஓகேவா, இதில் ஆப்ஷன் கிடையாது. சப்போஸ் ஆப்ஷன் அந்த மாதிரி வந்து வச்சுருந்தா என்ன பண்ணிக்கோங்க, சேஃபாக போட்டுக்கோங்க. 33 நாமம் கெட எய்துவர் எனும் தொடரில் அடிக்கோடிட்ட சொற்களுக்கான இலக்கண குறிப்பு பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ இழிவு சிறப்புமை படர்க்கை பலர்பால் வினைமுற்று. நெக்ஸ்ட்டு 34 பொறுத்துக. ஓகேவா, பண்டி அப்படின்னா என்னது, வயிறு, நேருக்கு நேராக இருக்குல்ல. நொடை அப்படின்னா விலை, இதுவும் அப்படிதான். பரவு அப்படின்னா சிறு காடு. ஹழல் அப்படின்னா நரகம். நகல் அப்படின்னா மகிழ்ச்சி. ஓகேவா, நேருக்கு நேராக அப்படி இருக்குது. 1 2 3 4 5 ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட்டு கீழ்கண்ட இணைகளில் சரியற்றது எது? கீழ்கண்ட இணைகளில் சரியற்றது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவரை உளுந்து பயிர் வகைகள் கரெக்டு தான். கத்திரிக்காய் மிளகாய் விதை வகைகள். வேம்பு ஆமணக்கு கொட்டை வகைகள், இது வந்து முத்து வகைகளில் வரும். ஓகேவா, வேப்ப முத்து ஆமணக்கு முத்து அப்படிம்பாங்க. கொட்டை வகைகள் அப்படின்னா இது மாங்கொட்டை, மா, அது பிறகு பனை, இது எல்லாமே கொட்டை வகைகளில் வரும். அவரை துவரை முத்திரை வகைகள். ஓகேவா, கரெக்ட். நெக்ஸ்ட்டு 36 சாரி, இதுக்கு ஆப்ஷன் கொடுக்கல. 35க்கு வந்து ஆப்ஷன் சி தவறானது. 36 பாருங்கள். மையோ மரகதமோ மறிகடலோ மலைமுகிலோ எனும் கம்பராமாயண பாடல் வரிகள் இடம்பெறும் காண்டத்தையும் படலத்தையும் என்ன பண்ணணும், தேர்வு செய்யணும். எந்த காண்டம் எந்த படலம் அப்படின்னு சொல்லி. ஓகேவா, ஆப்ஷன் பி அயோத்திய காண்டம் கங்கை படலம். ஆப்ஷன் பி அயோத்திய காண்டம் கங்கை படலம். 37 பாருங்கள். ஒரு சொல் தனித்து நின்று ஒரு பொருளையும் அச்சொல் பிரித்து நின்று வேறு பொருளையும் தருவது எவ்வகை மொழி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து பொதுமொழி. ஆப்ஷன் பி பொதுமொழி. 38 கீழ்கண்டத்தில் கிருஷ்ணம்மாள் ஜெகநாதனுடன் தொடர்பற்ற விடுதலை போராட்ட நிகழ்வு எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ சுதேசி இயக்கம். 39 கீழ்கண்ட கூற்றுகளில் சரியற்றதை தேர்வு செய்க. ஓகேவா, நாட்டுப்புற மக்களால் நிகழ்த்தப்படும் கலை தெருக்கூத்து. தமிழர் மக்களின் வீரத்தை சொல்லும் கலை புலியாட்டம். குழுவாக நிகழ்த்தப்படும் நிகழ்கலை வந்து பொய்க்கால் குதிரை ஆட்டம். ஓகேவா, இது கிடையாது. இது வந்து குழுவாக நிகழ்த்தப்படுறது வந்து ஒயிலாட்டமும் தப்பாட்டமும் தான். ஓகேவா, அப்படின்னா ஆப்ஷன் தான் தவறானது. வானத்து தேவர்கள் ஆடிய ஆட்டம் சேவை ஆட்டம். ஓகேவா, சேவை ஆட்டம். 40 அருந்துவதும் ஆவிக்கு அருத்துணையாய் இன்பம் பொருத்துவதும் பின்றே போற்று எனும் பாடலை பாடிய தமிழ் புலவரை தேர்வு செய்க. எனும் பாடலை பாடிய தமிழ் புலவர் யார் அப்படின்னா செய்குதம்பி பாவலர். ஆப்ஷன் டி. 41 போருமந்தெடுத்த ஆவுரையில் நெடுங்கொடி வாரால் என்பன போல் மறித்து கை காட்ட எனும் பாடலில் பயின்று வந்துள்ள அணி என்னன்னு பார்த்தீங்கன்னா தற்குறி பேச்சணி. இயல்பாக நடக்கக்கூடியது மேலே வந்து அவர் வந்து ஒரு உணர்ச்சிகளை உயர்த்தி கூறுறது வந்து என்னது, தற்குறி பேச்சணி அப்படிம்பாங்க. 42 பொறுத்துக. ஓகேவா, கோபத்தி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உருவகம். சொல்லு இலக்கண குறிப்பு உருவகம். உருபாடு அப்படின்னா வினைத்தொகை. நுவன்ற சொல் அப்படின்னா பெயரெச்சம். ஒழுகுதரணை அப்படின்னா பண்புத்தொகை. பெருந்தகை அப்படின்னா வினையால் அணையும் பெயர். நேருக்கு நேராக 1 2 3 4 5. நெக்ஸ்ட் 43 கரகாட்டமானது கரகம் கும்பாட்டம் என்று அழைக்கப்படுகிறது எனும் விடைக்கேற்ற வினாவை தேர்வு செய்க. ஓகேவா, கரகாட்டம் எவ்வாறு அழைக்கப்படுகிறதுனா கும்பாட்டம் என்றும் அழைக்கப்படுகிறது. எவ்வாறெல்லாம் அப்படிங்கும்போது தான் கரகம் கும்பம் அப்படின்னு வருமா. ஆப்ஷன் பி. 43க்கு ஆப்ஷன் பி. 44 தேவராட்டம் பற்றிய கீழ்கண்ட கூற்றுகளில் சரியற்றது எது? பொதுவாக சடங்கு சார்பாக ஆடப்படும் ஆட்டம்.
அடுத்து இசைச்சார்பு கலையாகவும் வழிபாட்டு கலையாகவும் திகழ்கிறது. ஆண் பெண் இருவரும் எளிய ஒப்புனையுடன் ஆடக்கூடிய ஆட்டம் தேவ துந்துபி எனும் இசைக்கருவி கொண்டு இசைக்கப்படும் ஆட்டம். ஓகேவா, இதில் வந்து எது தவறானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, ஆண் பெண் இருவரும் எளிய ஒப்பனுடன் ஆடக்கூடிய ஆட்டம் கொடுத்துருக்கு. இது வந்து ஆண்கள் தான் வரும். ஓகேவா, ஆப்ஷன் சி. 44க்கு வந்து ஆப்ஷன் சி. 45க்கு மா அ என்ற சொல்லால் குறிக்கப்படுபவரையும் அச்சொல்லின் இலக்கண குறிப்பையும் முறையும் தேர்வு செய்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி. ஓகேவா, திருமால் இசைநிறை அலைபடை. திருமால் இசைநிறை அலைபடை. 46 தலையை கொடுத்தேனும் தலைநகரை காப்போம் என்று சென்னையை மீட்பதற்காக முழக்கமிட்டவர் யார் அப்படின்னா மாப்போ சிவஞானம். ஆப்ஷன் பி, மாப்போ சிவஞானம். 47 மெய்கீர்த்திகள் பற்றிய கீழ்கண்ட கூற்றுகளுள் சரியானதை தேர்வு செய்க. மெய்கீர்த்திகள் பற்றிய கீழ்கண்ட கூற்றுகளுள் சரியானதை தேர்வு செய்க. சரியற்றதை, தவறானது தான் கேட்டிருக்கான். இதை கொஞ்சம் நோட் பண்ணிக்காங்க. நம்ம சரியானதுன்னு மாற்றி இது பண்ணிடுறாங்க. சரியற்றது. ஆப்ஷன் ஏ பாருங்கள். 2ஆம் ராஜராஜன் காலத்தில் சினம் காட்டியது செவிலித்தாய். ஓகேவா, கரெக்டு. நெக்ஸ்ட்டு 2ஆம் ராஜராஜன் காலத்தில் பொருள் மறைத்தவர்கள் புலவர்கள். அடுத்து 3வது 2ஆம் ராஜராஜன் காலத்தில் போராக எழுந்தவை நெற்கதிர்கள். ஓகே, அதுவும் கரெக்டு. அப்படின்னா ஆப்ஷன் டி தான் எனது தவறானதாக இருக்குது. 2ஆம் ராஜராஜன் காலத்தில் வெறுமையாக இருந்தவர்கள் துறவிகள் அப்படின்றது. வெறுமையாக இருந்தது என்னது? மூங்கில்கள். ஓகேவா, அடுத்து 48 பாருங்க. கூற்று. மரம் தேடிய களைப்பு மின் கம்பியில் இலைப்பாரும் குருவி என்று துளிப்பா பாடியவர் தமிழ் நெஞ்சன். ஓகேவா, இது வந்து தவறு. கூற்று 2 விற்பனையில் காற்று பொட்டலம் சிக்கனமாய் மூச்சு விடவும் என்று துளிப்பா பாடியவர் நாணற்காடர். இதுவும் தப்பு. ஏன் அப்படின்னா இந்த விற்பனையில் காற்று பொட்டலம் சிக்கனமாய் மூச்சு விடவும் இதுதான் யாரு? தமிழ் நெஞ்சன். ஓகேவா, மரம் தேடிய களைப்பு மின்கம்பியில் இலைப்பாரும் குருவி இதுதான் யாரு? நாணற்காடர். ரெண்டுமே மாற்றி கொடுத்துருக்கு. அப்படின்னா கூற்று 1, 2 ரெண்டுமே தவறு. ஆப்ஷன் டி. கீழ்கண்டதில் இருபாலருக்கும் பொதுவான பருவங்கள் அல்லாதது எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் பி, சிற்றில் சிறுபறை சிறுதேர். சிற்றில் சிறுபறை சிறுதேர். 50 அருமை உடைதன்று அசவாமை வேண்டும் பெருமை முயற்சி தரும் எனும் குரட்பாவையில் அடிக்கோடிட்ட சொல்லின் பொருள் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தளர்ச்சி இல்லாமை. ஆப்ஷன் பி, தளர்ச்சி இல்லாமை. 51 சிலம்பு அடைந்திருந்த பாக்கம் எய்தி எனும் தொடரில் உள்ள பாக்கம் என்பது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, சிற்றூர். 52 திருக்குறளில் திருவள்ளுவர் விருந்தோம்பலை வலியுறுத்த எந்த இயலில் அதிகாரத்தை படைத்துள்ளார் அப்படின்னா ஆப்ஷன் பி, இல்லறவியல். ஆப்ஷன் பி, இல்லறவியல். நெக்ஸ்ட், காற்று மாசுபடுதலால் குழந்தைகளின் மூளை வளர்ச்சி குறைவதாக ஐக்கிய நாடுகளின் எந்த அமைப்பு அறிவித்தது அப்படின்னா யூனிசெஃப். ஆப்ஷன் பி. ஓகேவா, ஆப்ஷன் பி. இந்த ஆப்ஷனே மாற்றி கொடுத்துருக்கு. இதையுமே நோட் பண்ணிக்கோங்க. டப்புன்ட்டு நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, 2வது இருக்குன்ட்டு ஆப்ஷன் பின்னு போட்டுறக்கூடாது. ஓகேவா, இதில் வந்து சி இருக்குது 2வது, 3வது பி இருக்குது. அதனால் இந்த ரெண்டையும் நோட் பண்ணி இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா மேக்ஸிமம் இருக்காது, உங்களை குழப்பறதுக்காக இது வச்சுருக்கு. அதனால் இதையும் பார்த்து கொஞ்சம் செக் பண்ணி போட்டுக்காங்க. நெக்ஸ்ட்டு 54 கீழ்கண்டதில் கிங்கினி அரைநான் சுட்டி எனும் அணிகலன்கள் முறையே எங்கு அணியப்படுபவை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நெற்றியில், இடையில, தலையில். ஓகேவா, கிங்கினி அப்படிங்கிறது நெற்றியில், அரைநான் அப்படிங்கிறது இடையில், சுட்டி அப்படிங்கிறது வந்து தலையில். ஓகேவா, ஆப்ஷன் பி. 55 யாழ் இசை இன வண்டு ஆர்ப்ப நெல்லோடு தாலி கொண்ட நறுவி முல்லை எனும் முல்லைப்பாட்டு அடிகளை நறுவி என்பதன் பொருள் யாது அப்படின்னா நறுமணமிக்க மலர்கள். ஆப்ஷன் பி, நறுமணமிக்க மலர்கள். 56 பொறுத்துக. ஓகேவா, ஃபர்ஸ்ட் டொரண்டோ அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சூறாவளி. விரல் வெண்டு அப்படின்னா என்னதுன்னா சுழல் காற்று, கழல் காற்று.
சுழல் வரும்னு நினைக்கிறேன். ஓகேவா. ஃபர்ஸ்ட் டெம்பஸ்ட் அப்படின்னா என்னது? பெருங்காற்று. அஞ்சு சீ பிரீஸ் அப்படின்னா கடல் காற்று. லேண்ட் பிரீஸ்னா நிலக்காற்று. 3 1 5 2 4 3 1 5 2 4 ஆப்ஷன் டி. 57 தொழிலை செய்யும் கருத்தாவை குறிப்பது எவ்வகை பெயராகும்? தொழிலை செய்யும் கருத்தாவை குறிப்பது எவ்வகை பெயர் அப்படின்னா ஆப்ஷன் சி வினையால் அணையும் பெயர். 58 கீழ்கண்டதில் பாரத ஸ்டேட் வங்கியின் உரையாடு மென்பொருள் எது அப்படின்னா ஆப்ஷன் சி இலா. 59 விருந்தினரை போற்றுதல் இல்லற கடமையாக இருந்தது எனும் விடைக்கேற்ற வினாவை தேர்வு செய்க. இல்லற கடமையாக இருந்தது எது? ஆப்ஷன் பி இல்லற கடமையாக இருந்தது எது? 60 அன்புச்செல்வன் திறன்பேசியில் தொடுதிரையில் படித்து கொண்டிருந்தான் எனும் வாக்கியத்தில் அடிக்கோடிட்ட சொல்லுக்குரிய இலக்கண குறிப்பு எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் டி இருபெயரொட்டு பண்புத்தொகை மற்றும் வினைத்தொகை. 61 கீழ்கண்ட ராஜாம் கிருஷ்ணனின் படைப்புகளில் சரியற்றது எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் பி பெண் குழந்தை கொலைக்கான காரணங்கள் பற்றியது கூட்டு குஞ்சுகள் அப்படின்றது. அது வந்து மண்ணகத்து பூந்துளிகள்னு வரும். ஓகேவா. பெண் கொலைக்கான காரணங்கள் பற்றியது வந்து மண்ணகத்து பூந்துளிகள். கூட்டு குஞ்சுகள் வந்து பார்த்திங்கன்னா தீப்பெட்டி தொழிலில் வந்து முடங்கி கிடக்கின்ற தீக்குச்சிகளை அடைப்பது போன்று. ஓகேவா. குழந்தைகளை வந்து தீப்பெட்டி தொழிலில் முடக்கி தீக்குச்சிகளை அடைப்பதை போன்ற குழந்தைகளோட உடலையும் மனதையும் நொறுக்கும் அவலல்கள் பற்றியது தான் என்னதுன்னா கூட்டு குஞ்சுகள். ஓகேவா. 62 பொறுத்துக. 62 வந்து பொறுத்துக. கல் விற்பவர் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல் விற்பவரை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வளைச்சியர் அப்படிம்பாங்க. கல் விற்பவரை வளைச்சியர் அப்படிம்பாங்க. வெற்றிலை விற்பவரை பாசவர் அப்படிம்பாங்க. எண்ணெய் விற்பவரை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஓகனர் அப்படிம்பாங்க. அப்பம் சுடுபவரை கூவியர். தானியம் விற்பவர் என்னது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கூலக்கடையர். ஓகேவா. 3 1 5 2 4 3 1 5 2 4 ஆப்ஷன் ஏ. 63 நூல் மற்றும் ஆசிரியர்கள் குறித்து கீழ்கண்ட இணைகளுள் சரியற்றது எது? கீழ்கண்ட எல்லாமே சரியற்றது. சரியானதுன்னு நோட் பண்ணிக்கிடாதீங்க. சரியற்றதுன்னு கொடுத்துருக்கு. ஓகேவா. பஞ்சபூதங்களின் அறிவியல் கதைகள் நீலாமணி. ஓகே. நாம் ஏன் தமிழ் காக்க வேண்டும் நன்னன் கொடுத்துருக்கு. ஓகேவா. நாம் ஏன் தமிழ் காக்க வேண்டும் அப்படிங்கிறது வந்து சேதுமணி மணியன். ஓகேவா. சேதுமணி மணியன். அப்போ நான் மா நன்னன் என்னது எழுதியிருக்காங்க சார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மா நன்னன் வந்து தவறின்றி தமிழ் எழுதுவோம். தவறின்றி தமிழ் எழுதுவோம். ஓகேவா. அப்படின்னா இதுதான் தவறாக இருக்குது. ஆப்ஷன் பி. 64 கீழ்கண்ட இணைகளுள் சரியற்ற ஒன்றினை தேர்வு செய்க. கீழ்கண்ட இணைகளுள் சரியற்ற ஒன்றினை தேர்வு செய்க. ஓகேவா. ஆப்ஷன் ஏ தமிழ் கற்றான் அப்படிங்கிறது 2ஆம் வேற்றுமை தொகை நிலைன்னு கொடுத்துருக்கு. ஓகேவா. அதுதான் தவறானது. அடுத்து 65 கம்பன் இசைத்த கவியெல்லாம் நான் என்று பெருமைப்பட்ட தமிழ் கவிஞர் யார் அப்படின்னா ஆப்ஷன் ஏ பாரதியார். 66 கீழ்கண்ட கூற்றுகளை ஆய்வுக. மரப்பாவையை பற்றிய குறிப்புகள் இடம்பெற்றுள்ள நூல் திருக்குறள். ஓகே. தோற்பாவை கூத்து பற்றிய குறிப்புகள் இடம்பெற்ற நூல் திருவாசகம். ஓகேவா. கையுறை பாவை கூத்து என மாற்றம் பெற்றது மரப்பாவை கூத்து அப்படின்னு கொடுத்துருக்கு. இது தவறு. ஓகேவா. அப்படின்னா ஆப்ஷன் ஏ 1 2 மட்டும்தான் என்னது சரி. 67 பொறுத்துக. ஓகேவா. குறிஞ்சித்தேன் யாரோடது அப்படின்னா ராஜாம் கிருஷ்ணனோடது தான். நாற்காலிக்காரர் அப்படின்னா முத்துசுவாமிக்குரியது. நாற்காலிக்காரர் வந்து யார் அப்படின்னா முத்துசுவாமிக்குரியது. எண்ணங்கள் யாரோடது அப்படின்னா எம்எஸ் உதயமூர்த்தி அவர்களோடது எண்ணங்கள் அப்படிங்கிறது. கோடை வயல் அப்படிங்கிறது மு வரதராசன். அறமும் அரசியலும் அப்படிங்கிறது வந்து மு வரதராசன். ஓகேவா. 2
ஆப்ஷன் டி. ஓகேவா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். 68. கானடை எனும் சொல்லின் பிரித்தலில் சரியற்ற ஒன்றினை தேர்வு செய்க. இதில் சரியற்ற ஒன்று எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கால் ப்ளஸ் அடை, காலால் அடைத்தல். ஆப்ஷன் டி. ஓகேவா. 69. கீழ்கண்ட ஜெயகாந்தனின் படைப்புகளில் குறும்புதினங்கள் எவை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜெயகாந்தன் படைப்புகளில் உள்ள குறும்புதினங்கள் எது அப்படின்னா ஆப்ஷன் பி. கைவிலங்கு, பிரம்ம உபதேசம், யாருக்காக அழுத்தான், இது எல்லாமே குறும்புதினங்கள். அப்புறம் குறுபீடம், உண்மை கூடும், புதிய வார்ப்புகள், இது எல்லாமே அவரோட சிறுகதை தொகுப்பு. சிறுகதை தொகுப்பு. ஓகேவா. பாரிசுக்கு போ, சுந்தரகாண்டம், முன்னை போல் ஒருவன், இது எல்லாமே அவரோட புதினங்கள். ஓகேவா. தேவன் வருவாரா அப்படிங்கிறது அவரோட சிறுகதை. ரிஷி மூலம் அப்படிங்கிறது குறும்புதினம். கங்கை எங்கே போகிறாள் அப்படிங்கிறது புதினம். ஓகேவா. 69க்கு ஆப்ஷன் பி. 70. உவமையால் விளக்கப்படும் பொருள் குறித்து சரியற்ற இணையை தேர்வு செய்க. சரியற்ற இணையை தேர்வு செய்க. ஆப்ஷன் டி. இலவு காத்த கிளி போல. 71. தக்கையின் மீது 4 கண்கள் எனும் சிறுகதை தொகுப்பில் இடம்பெற்றுள்ள கதையினையும் அதன் ஆசிரியரையும் தேர்வு செய்க. ஆசிரியரையும் கதையும், என்ன கதை, அதோட ஆசிரியர் யாரு அப்படிங்கிறத தேர்வு செய்யணும். ஆப்ஷன் ஏ பாய்ச்சல், சா கந்தசுவாமி. ஓகேவா. அடுத்து 72 பாருங்க. தாளாண்மை என்னும் தகைமை கண் தங்கிற்றே வேளாண்மை எனும் செருக்கு எனும் குறட்பாவில் தாளாண்மை, வேளாண்மை ஆகிய சொற்களால் வள்ளுவர் எடுத்துரைப்பது எதனை அப்படின்னா விடாமுயற்சியும் பிறருக்கு உதவும் தன்மையும் தான். ஆப்ஷன் ஏ விடாமுயற்சியும் பிறருக்கு உதவும் தன்மை. 73. முச்சங்கம் கண்டதால் என்பதன் சிலேடையை தேர்வு செய்க. 3 சங்கங்களும் 3 சங்குகளும். ஆப்ஷன் பி. அதாவது முதல் சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம், அந்த 3 சங்கங்களும் 3 சங்குகளாகிய வெண்சங்கு, சலஞ்சலம், பாஞ்சசன்யம். ஓகேவா. 74. பொறுத்துக. வடு. வடுனா எதோட வடுன்னு சொல்லுவாங்க அப்படின்னா மாவோட பிஞ்சை தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வடு அப்படிம்பாங்க. மூசு அப்படிங்கிறது பலா பிஞ்சை சொல்லுவாங்க. கச்சல் அப்படிங்கிறது வாழை பிஞ்சு. கல்வை அப்படிங்கிறது எல் பிஞ்சு. இங்கே என்னன்னு கொடுத்துருக்கேன். கற்கள் அப்படிங்கிறது எதை சொல்லுவாங்க அப்படின்னா இளநெல். 2, 4, 1, 3, 5. 2, 4, 1, 3, 5. ஆப்ஷன் ஏ. 75. முத்தமிழ் துய்ப்பதால் முச்சங்கம் கண்டதால் மெத்த வணிகளமும் மேவலால் எனும் தமிழழகனாரின் இரட்டுறுதல் மொழியில் இடம்பெற்றுள்ள அணி எது? இதிலே கொடுத்துருக்கு இரட்டுற மொழிதல் அப்படின்ட்டு. ஆப்ஷன் டி இரட்டுற மொழிதல் அணி. 76. காற்றினை மயலுறுத்த என்றும் பாரதியார் அழைப்பதன் பொருள் யாது அப்படின்னா மனதை மயக்க செய்யும் காற்றாய் நீ வா. ஆப்ஷன் சி. 77. கீழ்கண்டதில் முறையாக அமைந்துள்ள தொடர் எது? கீழ்கண்டதில் முறையாக அமைந்துள்ள தொடர் எது? ஆப்ஷன் ஏ தமிழர் பண்பாட்டில் வாழை இலைக்கு தனி இடம் உண்டு. ஓகேவா. 78. கீழ்கண்ட இணைகளுள் சரியற்ற ஒன்றினை தேர்வு செய்க. கீழ்கண்ட இணைகளுள் சரியற்றது எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் பி தூய வெண்ணிற நறுமணம் கொண்ட மலர். தூய வெண்ணிறம் கொண்ட ஒரு மலர் தான் என்னது? தும்பை, சிறு செடி. ஓகேவா. தூய வெண்ணிறம் கொண்ட ஒரு சிறு செடி தான் என்னது? தும்பை செடி. நறுமணம் இருக்காது, இந்த நறுமணங்கிற வேர்டு வராது. ஓகேவா. அதனால் 78 ஆப்ஷன் பி. 79. கீழ்கண்டதில் கூப ராஜகோபாலன் ஆசிரியராக பணியாற்றாத இதழ் எது? பணி ஆற்றாததுன்னு பணியாற்றியதுன்னு கேட்கல, பணி ஆற்றாதது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி பாரத மாதா. 80. கீழ்கண்ட கூற்றுகளுள் சரியற்ற ஒன்றினை தேர்வு செய்க. கீழ்கண்ட கூற்றுகளுள் சரியற்ற ஒன்று எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் சி கரிசல் வட்டார சொல்லகராதியை உருவாக்கியவர் அழகிரி சாமின்னு கொடுத்துருக்கு. இது அவரு கிடையாது, கி ராஜநாராயணன். கீரா அப்படிம்பாங்க, கி ராஜநாராயணன்.
81 கீழ்கண்ட பகுபத உறுப்பிலக்கண பிரித்தலில் சரியற்றதை தேர்வு செய்க. ஓகேவா? ஆப்ஷன் பி அறியேன், இதுதான் வந்து என்னது தவறானது. 81க்கு ஆப்ஷன் பி. 82 மெய்கீர்த்திகள் பற்றி பொறுத்துக. ஓகேவா? அடைக்கப்பட்டவை எவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா புனல்கள், கலக்கமடைந்தவை ஓடைகள், பிணிக்கப்பட்டவை யானைகள், வடுப்பட்டவை எவை அப்படின்னா மாங்காய்கள். மாங்காவோட சின்ன பிஞ்ச வடுன்னு சொல்லுவோம்ல, அந்த வடுப்பட்டவை எவைன்னா மாங்காய்கள். புலம்பியவை எவை அப்படின்னா என்னது சிலம்புகள். 5 4 3 2 1 ஆப்ஷன் சி. 83 தக்க தக தகக தந்தத்த தந்தகக என்றும் தாளம் பதலை திமிலை துடி தம் பட்டமும் பெருக என்று தப்பாட்டம் குறித்து பாடிய நூலினையும் அதனுடைய ஆசிரியரையும் என்ன பண்ணணும் தேர்வு செய்க. அதோட நூல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி திருப்புகழ். ஆசிரியர் அருணகிரிநாதர். 84 கல்ச்சுரல் வேல்யூஸ் என்பதன் சரியான மொழிபெயர்ப்பு யாது அப்படின்னா ஆப்ஷன் சி நாகரிக பண்பாடுகள். ஆப்ஷன் சி நாகரிக பண்பாடுகள். 85 புலம்பெயர்ந்த தமிழர்கள் பற்றிய முதல் புதினம் எது அப்படின்னா புயலிலே ஒரு தோணி. ஆப்ஷன் ஏ புயலிலே ஒரு தோணி. 86 பொறுத்துக. அறை அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா இடை. நுதல் அப்படிங்கிறது வந்து நெற்றி. சுழி அப்படிங்கிறது வயிறு. பண்டி அப்படிங்கிறது வந்து என்னது பண்டி அப்படிங்கிறது வந்து உச்சி. ஓகேவா? பண்டி அப்படிங்கிறது வந்து வயிறுமா. ஓகேவா? மாற்றி இப்போ சுழி அப்படிங்கிறது வந்து என்னது உச்சியை தான் என்ன சொல்லுவாங்க சுழி அப்படிம்பாங்க. பண்டினா என்னது வயிறு. குலை அப்படின்னா காதணி. ஓகேவா? 2 4 5 1 3 ஆப்ஷன் சி. 2 4 5 1 3 ஆப்ஷன் சி. ஓகேவா? அறை அப்படின்னா என்னதுன்னா இடையை தான் அறைம்பாங்க. நுதல் அப்படிங்கிறது வந்து நெற்றி. சுழி அப்படிங்கிறது வந்து என்னது உச்சி. பண்டி அப்படின்னா வயிறு. குலை அப்படின்னா காதணி. ஆப்ஷன் சி. ஓகேவா? 87 கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. 87 வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வினையடியுடன் விகுதி சேர்வதால் உருவாவது விகுதி பெற்ற தொழிற்பெயர். கரெக்டு. விகுதி பெறாமல் வினைப்பகுதியே தொழிற்பெயராக வருவது முதல்நிலை தொழிற்பெயர். விகுதி பெறாமல் முதல்நிலை தெரிந்து வருவது முதல்நிலை தெரிந்த தொழிற்பெயர். ஓகேவா? அனைத்துமே சரி. ஆப்ஷன் டி வந்து அனைத்துமே சரி. 88 செய்யுளில் ஒரு பெயர் சொல்லானது வினையெச்சமாக அளபடுத்தல் என்பது எவ்வகை அளபடை? செய்யுளில் ஒரு பெயரெச்சமானது வினையெச்சமாக அளபெடுப்பது ஒற்றளபடை. ஓகேவா? ஆப்ஷன் ஏ ஒற்றளபடை. 89 நளியிரு முன்னீர் நாவாய் ஓட்டி வழிதொழில் ஆண்ட உறவோன் மருக எனும் புறநானூற்று பாடலால் சிறப்பிக்கப்படுபவரையும் சிறப்பித்தவரையும் தேர்வு செய்க. சிறப்பிக்கப்படுபவர் யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கரிகால் பெருவளத்தான். ஓகேவா? சிறப்பித்தவர் யாருன்னா வெண்ணிக்குயத்தியார். கரிகால் பெருவளத்தான வெண்ணிக்குயத்தியார் வந்து சிறப்பிச்சிருப்பாங்க. 90 மயிலே நீ தூது செல்லாயோ என்பது எவ்வகை தொடர்? மயிலே நீ தூது செல்வாயோ என்பது வந்து வினா தொடர். ஆப்ஷன் டி வினா தொடர். கீழ்கண்ட கூற்றுகளுக்கு உரிய பெண் ஆளுமையை தேர்வு செய்க. இந்திய அரசோட தாமரை திருவிருது பெற்றிருக்காங்க. ஸ்வீடன் அரசோட வாழ்முரிமை விருதையும் பெற்றிருக்காங்க. காந்தியடிகளின் சர்வோதய இயக்கத்தில் களப்பணி ஆற்றியவர். மதுரையின் முதல் பட்டதாரி பெண் எனும் பெருமையும் பெற்றவர். இந்த எல்லா பெருமைக்கும் உரியவர் யார் அப்படின்னா ஆப்ஷன் சி கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன். கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன். ஓகேவா? அடுத்து பொறுத்துக. வஞ்சிங்கிறது வந்து போருக்கு செல்லுதல். தும்பை அப்படிங்கிறது வந்து போர் புரிதல். நொச்சி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மதிலை காத்தல். உளிஞ்சை அப்படிங்கிறது வந்து
மதிலை வந்து வளைத்தல், சுற்றி வளைத்தல். காஞ்சி அப்படிங்கிறது வந்து எதிர்த்து நிற்றல். 5 3 1 2 4 5 3 1 2 4 ஆப்ஷன் டி. 93 கீழ்கண்டதில் தேவராட்ட கலைஞர்களை தேர்வு செய்க. தேவராட்டம் எத்தனை பேர் வந்து ஆடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 முதல் 13 கலைஞர்கள் வந்து ஆடுவாங்க. ஆப்ஷன் ஏ 8 முதல் 13 கலைஞர்கள் ஆடுவாங்க. 94 கீழ்கண்டதில் சரியற்ற இணையை தேர்வு செய்க. தமிழ் மொழியோட முதல் அகராதி சதுரகாதி. ஓகேவா, இதோட ஆசிரியர் வந்து யார் அப்படின்னா வீரமா முனிவர். வீரமா முனிவர். தமிழ் மொழியின் முதல் நிகண்டு சேந்தனன் திவாகரம். ஓகேவா, இது வந்து சேந்தனன் அப்படிங்கிற மன்னனை வந்து திவாகரம் முனிவர் அவர் வந்து பாடியது தான் என்னதுன்னா சேந்தன திவாகர நிகண்டு. ஓகேவா, இதுவும் கரெக்டு. தமிழ் மொழியின் முதல் ஏளன நூல் பரமார்த்த குரு கதை. ஓகேவா, இது யாரோடதுன்னா இதுவும் வீரமா முனிவரோடது. தமிழ் மொழியின் முதல் சிறுகதை வந்து பிரதாப முதலியார் சரித்திரம் இருக்கு. இது வந்து குளத்தங்கரை அரச மரம். வ.வே.சு. சுப்பிரமணியம். ஓகேவா, வ.வே.சு. ஐயர்னு சொல்லுவோம்ல, சுப்பிரமணியம் ஐயர் அவரோட தான் அந்த குளத்தங்கரை அரச மரம். இதுதான் தவறாக இருக்குது. ஆப்ஷன் டி வந்து முதல் சிறுகதை வந்து குளத்தங்கரை அரச மரம்னு வரும். அதோட ஆசிரியர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வ.வே.சு. ஐயர். வ.வே. சுப்பிரமணியம் ஐயர். 95 மெய்க்கிருத்தி பற்றிய கீழ்கண்ட கூற்றுகளில் சரியற்றதை தேர்வு செய்க. ஆப்ஷன் சி. ஓகேவா, தஞ்சை பெரிய கோயில் தமிழ் கல்வெட்டு 2ஆம் ராஜராஜன் காலத்தை சார்ந்ததுன்னு இருக்குது. அதுதான் தவறானது. 96 வந்தேம் ஈக்குவல் டு வா அப்படிங்கிற பகுபத உறுப்பிலக்கண பிரித்தலில் சரியற்றதை தேர்வு செய்க. பகுபத உறுப்பினர் பிரித்தலில் சரியற்றதை தேர்வு செய்க. கடைசியில் அந்த ஏம் அப்படிங்கிறது இருக்குல்ல, அதுதான். ஆப்ஷன் டி. 97 மதுரை சின்னப்பிள்ளையுடன் பொருத்தமற்ற விருதினை தேர்வு செய்க. மதுரை சின்னப்பிள்ளையுடன் பொருத்தமற்ற விருதினை தேர்வு செய்க. ஓகேவா, தமிழக அரசின் ஔவையார் விருது வாங்கியிருப்பாங்க, துர்தக்ஷனின் பொதிகை விருது வாங்கியிருப்பாங்க, பாரத பிரதமரோட பெண் ஆற்றல் விருது வாங்கியிருப்பாங்க. அப்படின்னா ஆப்ஷன் டி தான் இந்திய அரசின் தாமரை செவ்வனி விருதுன்னு கொடுத்துருக்கு. இது கிடையாது. ஆப்ஷன் டி. 98 விருந்தோம்பல் பற்றிய கீழ்கண்ட இணைகளுள் சரியற்றது எது? விருந்தோம்பல் பற்றிய கீழ்கண்ட இணைகளில் சரியற்றது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ விருந்தினரும் வறியவரும் நெருங்கி உண்ண அப்படிங்கிறது வந்து இது எதில் வருதும் அப்படின்னா கலிங்கத்து பரணி. ஓகேவா, கலிங்கத்து பரணியில் வரக்கூடியது. அப்படின்னா 98க்கு வந்து ஆப்ஷன் ஏ. 99 பாருங்க, கொடுங்கோன்மை எனும் அதிகாரம் இடம்பெற்றுள்ள திருக்குறளின் நூற்பிரிவையும் இயலையும் முறையே தேர்வு செய்க. நூற்பிரிவையும் இயலையும் முறையே தேர்வு செய்க. ஆப்ஷன் சி பொருட்பால் அரசியல். ஓகேவா, கடைசி 100வது கொஸ்டின். கத்துக்கடல் சூழ்நாகை காத்தான் தன் சத்திரத்தில் அத்தடிக்கும் போது அரிசி வரும் என்று பாடிய தமிழ் புலவர் யார் அப்படின்னா ஆப்ஷன் பி சிலேடை கவி. ஓகேவா, கொஸ்டின் ஓரளவு மீடியம் மாடரேட்டாக தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஓகேவா, ஓரளவு அட்டன் பண்ணுற மாதிரி இருக்குது. ஓகே, 100 கொஸ்டினை பார்த்தாச்சு. எல்லோரும் என்ன பண்ணிடுங்க, எவ்வளோ மார்க் போட்டிருக்கீங்க என்னென்னு செக் பண்ணி பார்த்துக்காங்க. செக் பண்ணி பார்த்தா 10th முடிஞ்சாச்சு. அடுத்து குயிக்காக ஃபுல் டெஸ்ட்டுக்கு வந்து ரெடி ஆயிருங்க. ஓகேவா, வந்து ரிவிஷன் டெஸ்ட் அட்டன் பண்ணணும், அதாவது ரிவிஷன் பண்ணணும். 6th to 10th ரிவிஷன் பண்ணணும்னா உங்களுக்கான ரிவிஷன் வீடியோவும் அப்லோட் பண்ணிட்டு வராங்க. 6th ரிவிஷன் கிளாஸ் வந்து கீழே உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் கொடுத்துருக்கோம். அதை பார்த்துட்டு நீங்கள் 6th ரிவிஷனை முடிச்சிருங்க. ஓகேவா, டெஸ்ட்டு போடுறதா ரிவிஷன் ரொம்ப முக்கியமாக ரிவிஷன் பாருங்கள். நெக்ஸ்ட் எக்ஸாமில் வந்து பார்ப்போம். இப்படிக்கு மூன் அகாடமி. நன்றி, வணக்கம்.